இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் கட்சி மாறி நம்ம பார்த்திருப்போம். ஆனா 3 தடவை முதலமைச்சரா இருந்த ஒருத்தர் கட்சி மாறி இப்பதான் பாக்குறோம். கேட்டா தாய் கழகத்துல இணைஞ்சிட்டேன் அப்படின்றாரு. இது வரைக்கும் சேய் கழகத்துல இருந்து தாய் கழகத்துல இணைஞ்சவங்க யாருன்னா ஐயா சேகர் பாபு, கண்ணப்பன், ரகுபதி, முத்துச்சாமி, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KKSSR இவங்க எல்லாரும் ADMKல இருந்து DMKவுக்கு தாவி அமைச்சரா இருந்தவங்க. இவங்க எல்லாரும் அதிமுகல இருக்கும்போது திமுகவை விமர்சிச்சாங்க, திமுகல இருக்கும்போது அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. இவ்வளவு ஏன் ஐயா OPS கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, கருணாநிதி மகன் ஸ்டாலின் வேஷம் போட்டுட்டு கிளம்பிட்டாரு, கரும்பு காட்டுக்குள்ள காங்கிரீட் போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு, சேத்துல பெரிய ஷூ போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு திமுக மாதிரி ஒரு நல்லாட்சி யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவரு ஸ்டாலின் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க 2 கட்சியும் ஒரே கட்சி தான், 2 கட்சியில இருந்த ஆட்களும் ஒரே ஆட்கள் தான், அவங்க எல்லாருக்கும் நாக்கு தான் 2. இங்க கட்சியே மாறாம இருக்கிறது நாம தான். எங்க தாத்தா காலத்துல இருந்து MGR அம்மாவுக்காக நாங்க இது வரைக்கும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். உயிரே போனாலும் கலைஞருக்காக நாங்க உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நம்ம மாறாம இருக்கோம். இவங்க எல்லாம் எதுக்காக கட்சி மாறுறாங்க? அதிகாரத்துக்கு போயிட்டு நமக்கு நல்லது செய்யறதுக்கா? இவங்க எல்லாரும் ஒரு தடவை அமைச்சராக இருந்தா கடைசி வரையும் அமைச்சராகவே இருக்கணும், அவங்க பிள்ளையும் அமைச்சராக இருக்கணும், அவங்க பேரனும் அமைச்சராக இருக்கணும், நல்லா கொள்ளடிக்கணும். அதுக்காக இவங்க யார் காலில் வேணாலும் விழுவாங்க, யார் காலில் வேணாலும் வாரியும் விடுவாங்க. இங்கே திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை, 2 கட்சியுமே ஒரே கட்சி தான். இங்கே நமக்கு ஒரு கஷ்டம்னா நமக்காக எவன் களத்தில் நின்று போராடுறானோ அவனுக்கு வாக்களிங்க. இல்லை நான் திமுக அதிமுக ரத்தம் அப்படின்னா தயவுசெய்து நீங்களாம் ஓட்டு போடவே போகாதீங்க. இந்த மாதிரியான உண்மை நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.